பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 300 சிசிடிவி கேமராக்கள் காட்சிகளை கொண்டு விசாரணை நடக்கிறது. 10 பேர் காயமடைந்த பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவக குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சிசிடிவி கேமரா பதிவுகள் முக்கிய ஆதாரமாக கிடைத்துள்ளன. சந்தேகத்திற்கிடமான நபரின் நடமாட்டம் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதன் அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. 2022 நவம்பர் மாதம் நடந்த மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பிற்கும் இதற்கும் உள்ள ஒற்றுமைகள் குறித்தும் விசாரணை குழு ஆராய்கிறது. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. வாடிக்கையாளர் போல வந்த ஒரு நபர் கை கழுவும் இடத்தில் கைப்பையை வைத்துவிட்டு சென்ற 1 மணி நேரத்திற்கு பிறகு குண்டு வெடித்துள்ளது. டைமர் பொருத்தப்பட்ட இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் மூலம் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் மற்றும் வெடிபொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றன. தேசிய புலனாய்வு அமைப்பான NIA மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினரும் சம்பவ இடத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பெங்களூரு உணவகத்திற்கு நேரில் சென்று விசாரணை விவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் சித்தராமையா, குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளி நிச்சயம் பிடிக்கப்படுவார் என்றார். சம்பவ இடத்தில் உள்துறை அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரும் ஆய்வு மேற்கொண்டனர். சம்பவம் தொடர்பாக பேசிய துணை முதலமைச்சர் DK சிவகுமார், 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். The government is very much committed to come out with a clean, fair investigation. We have given free to all the police authorities. CCB is investigating the matter. 7-8 groups has already been set up. They are on the job. They are trying to trace the culprit. We will know about it. We have left them free, but fortunately, I think no major incident has happened. But still, we doesn't want Bangalore, anyone to be scared. We will the police will come out with a clean investigation, fair investigation, and will book the culprit. குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து பெங்களூரு உட்பட அனைத்து நகரங்களிலும் உள்ள உணவகங்களில் பாதுகாப்பை அதிகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொது இடங்களிலும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.